காலிஃப்ளவர் 65 செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு தேவையான அளவு. எவ்வளோ தேவைன்னா 2 ஸ்பூனுக்கு ஒவ்வொரு கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா காரப்பொடி 1 ஸ்பூன் போடணும். ஸோ தேவையான பொருட்கள்: கடலை மாவு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேற ஏதாவது மிளகு பொடி வீட்டிலேயே அரைச்சது, ஜீரக பொடி வீட்டிலேயே அரைச்சது, இந்து உப்பு. இதெல்லாம் எதுக்கு போடணும்? இது எல்லாமே ஹெல்த்து. இஞ்சி பூண்டுலாம் சாப்பிட்டோன்னா வந்து ஆப்வியஸாக எவ்வளோ இதுவாக இருந்தாலும் ஜீரணம் ஆகிடும். இந்து உப்புலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சாப்பிட்றப்ப இதெல்லாம் போட்டு பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லா மாவும் போட்டாச்சு. இது வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸு. இது கொஞ்சம் போடுறேன். இதை போட்டு கலவையை இப்படி ரெடியாக கலந்து வச்சிங்க. இந்த கலவையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் என்ன பண்ணுங்கள், காலிஃப்ளவரை இதழாக பிச்சு தனித்தனியாக பிச்சு வெந்நீரில் போட்டு வச்சுங்க. ஏன்னா அந்த புழுக்கள் வந்து இந்த வெந்நீரில் போட்டிங்கன்னா தன்னால் மேலே வந்துடும். இதில் ஏதாவது ஒரு புழு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். எடுக்கும்போது தான் தெரியும். ஸோ இதில் இது எந்த ஒரு பூச்சியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம வந்து 100% வீட்டில் செய்கிறதுனால சுத்தமான உணவு நமக்கு கிடைக்கும். ஒரு 10-15 பல்லு பூண்டு, இஞ்சி, இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா எடுத்து மிக்சியில் போட்டு காரத்துக்காக கொஞ்சம் மிளகா போட்டுங்க தேவையான. ஏன்னா காரம் வந்து இது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் காரம் தேவையான அளவு நான் இவ்வளோ பெரிய மிளகா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி இதே கலவையில் கலந்துங்க. 1/2 கப் தயிர் கொஞ்சம் ஊற்றுங்க டேஸ்ட்டுக்காக. இல்லைன்னா பட்டர் போடணும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக வெள்ளை சக்கரை கொஞ்சோண்டு சேர்த்துங்க. எப்போதுமே வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் வந்து சேர்த்திங்கன்னா எல்லா பொருளுமே அது நல்லாயிருக்கும். தேன், சக்கரை இல்லை இந்த மாதிரி வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கும் சாப்பிடும். காலிஃப்ளவர் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. உப்பு அதிலே கொஞ்சோண்டு போட்டுருங்க. வேக வச்ச காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. இப்படி போட்டு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமா எண்ணெயில் வறுத்தெடுக்கிறோம். இப்போதைக்கு நான் இதில் போட்டு வச்சாச்சு. நிறைய பேருக்கு மசாலா பிடிக்காது, மசாலாவில் இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது. அதுக்காக என்ன பண்ணணும்னா காரப்பொடி, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு இது மட்டுமே கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுங்கிறவங்க சேர்த்து அதை மட்டும் தனியாக போட்டு பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொன்ன டிஷ்ஷஸ் கடலை மாவு, கார்ன் மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேறு ஏதாவது இந்த மசாலா ஐட்டம் பிரியாணி மசாலா மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போடலாம். பட்டை, அந்த லவங்க இது பட்டை அதெல்லாம் கூட அரைச்சி போடலாம். அதெல்லாம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் நல்லா நினைகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிங்க. தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வைக்கிறதுனால கண்டிப்பாக அதோட மசாலா எல்லாம் அதில் ஏறிடும். ஸோ 15 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி ட்ரையாக மேக்னேட் ஆகிருக்கும் எல்லாம். 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிட்டோம். ஊற வச்சோன்னா இப்போ காலிஃப்ளவர் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊறினதை கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சோண்டு பிரிச்சிங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் பிரிஞ்சுட்டு நம்ம எடுத்து இப்போ எண்ணெயில் போட போகிறோம். இப்போ நம்ம இதை எடுத்து எண்ணெய் வந்து தேவையான அளவு வானிலையில் எண்ணெய் காய்ச்சி வச்சிங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இந்த காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவர் மசாலாவை இதை எடுத்து போட போகிறோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணியாச்சு. அதோட அவுட்கம் எப்படி தான் இருக்கும். ஸோ ரெடியான சூடான ருசியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. காலிஃப்ளவர் 65.